சலங்கை ஒளி சீரியல் நாளுக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்து ரொம்ப சோகமா இருப்பாங்க. நம்மள பிக்னிக்கு கூப்பிட்டாங்க, நம்மளால போக முடியல அப்படின்னு ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப வம்சி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன இந்து, ஏன் சோகமா இருக்க? நீ சமைக்கணுமே, அதனாலயா அப்படின்னு கேட்க. அப்போ இந்து வந்துட்டு, இல்ல அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க எல்லாரும் பிக்னிக் போறாங்களாம், என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனா அத்தை மாமா ரொம்ப கோவமா பேசி போனை வச்சுட்டாங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு, இவ்வளவுதானா, இதுக்கு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை கூட்டிட்டு போறவா அப்படின்னு சொல்லி நேராக கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு தோசை கரண்டி எடுத்து கேஸை வந்து ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த தோசை கரண்டி அந்த நெருப்புல வந்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்துவோட கையில வந்து அந்த கறியை வந்து அப்படியே தடவி விட்டுருவாங்க. விட்டுட்டு அப்போ இந்து கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு இந்து, இப்போ நான் வந்துட்டு உனக்கு சூடு வைக்கிற மாதிரி வைக்கிறேன், நீ பயங்கரமா கத்து அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தெரியாமல் அந்த சூட்டில் வந்து வம்சி வந்து கையை வச்சிருவாரு. அவர் வந்து பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு இந்துவும் பதறி போக, அப்போது வம்சி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை கற்று சொன்னேன், எனக்கு எதுவும் இல்லை, நான் சூடு வச்சா மாதிரி நீ வந்துட்டு பயங்கரமாக கத்து, சத்தம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்துவும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனே வம்சியோட அம்மா அப்பா வந்து ஓடி வராங்க. அப்படியே ஒரு சூடு வைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவளுக்கு இப்படிலாம் பயமுறுத்தினாதான் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது இப்படி பெரிய ஷாக்கா கொடுத்துட்டு இருக்கு, எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும் அப்படின்னு வம்சியோட அப்பா சொல்ல, உடனே வந்துட்டு வம்சி வந்து சொல்றாங்க, என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வந்து கேட்க. அப்போ வம்சி வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சாப்பாட்டுல உப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு, அதுக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணலாமா அப்படின்லாம் கேட்க, இந்த அளவுக்கு பண்ணாதான் வந்து இவளுக்கு பயம் இருக்கும், முதல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ரெடி ஆகு அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னது சூட வச்சுட்டு உடனே நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்க, பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்ல, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து வம்சி வந்து சமாளிச்சிருவாரு. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கே போயிட்டு டாக்டரை பார்க்கணும், அப்போ தான் கை ஆறும், ஆறுனதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் சூடு வைப்பேன், கை ஆறும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் சூடு வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால் நீ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி ஆகு, போ, உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப கோவமாக அவங்க அம்மா அப்பா முன்னாடி திட்டுற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்துவும் போய் ரெடி ஆகிட்டு அவங்களும் வந்து பிக்னிக் போகிறதுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பூமி கிட்ட போய் பேச போகிறோம் அப்படின்னு அவங்களும் வந்து பிக்னிக் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பேக் எல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து காரில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வம்சியும் இந்துவும் அங்கே அந்த பக்கமாக வராங்க. அவங்களோட பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்காது, அப்படியே பாதியிலே நின்றுடும். கரெக்டாக ககனோட வீட்டு முன்னாடி வந்து பைக் வந்து நின்றுடும். அப்போ சாரதா வந்து இந்துவை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நேராக போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இந்து வந்து நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வம்சி வந்துட்டு அத்தை இவ்வளோ பாசமாக கூப்பிடுறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, சாரதா நான் உன்னோட பெரியம்மா தானே, ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ வா வீட்டுக்கு அப்படின்னு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறத வந்துட்டு ககனோட தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவங்க உள்ளே வரத்துக்கு முன்னாடியே வாசலில் போயிட்டு வந்து நின்றுடுவாங்க. அப்படியே நின்றுட்டு குறுக்க அவங்கள போக விடாமல் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வந்து, என்ன பூஜா, என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, நீங்கள் எதுக்காக குப்பையை வீட்டில் இருந்து வெளியில் தான் எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்க, ஆனால் நீங்கள் குப்பையை வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னதுமே சாரதா வந்துட்டு பூரணியை வந்து திட்டுறாங்க. என்ன பூரணி இதெல்லாம், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற நீ, நான் இப்படியா வந்து உனக்கு பேச கற்றுக் கொடுத்துருக்கேன், இப்படிலாம் பேசக்கூடாது, போயிட்டு உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்துவையும் வம்சியும் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து ரொம்ப அன்பாக வந்துட்டு சாரதா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ககனும் அங்கே வராங்க. ககன் கிட்ட வந்து இந்து நல்லா பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு சாரதா வந்துட்டு இந்துக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்து வந்துட்டு அழுவாங்க. சாரதா ரொம்ப அன்பாக பேசுவாங்க, நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சீக்கிரமே என்னை பாட்டி ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ காஃபி வந்து வம்சிக்கு கொடுப்பாங்க. வம்சி அதை குடிக்கும் போது அவர் கையில் வந்து சூடாப்பட்டுருக்கும், அதனால அவரால் பிடிக்க முடியாமல் கத்துவார். உடனே வந்துட்டு அவர் தான் சமைக்கிறாரு, அதனால தான் கையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ சமைக்கிறிய அப்படின்னு கேட்க, எனக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதனால தான் எனக்காக அவர் சமைக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சாரதாவுக்கு வந்து அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நீ எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரம் என்னை பாட்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. என்ன ஆச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே ககன் இதை கேட்டு, இங்கே பாரு இந்து, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க, நாம் என்ன பண்ணாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், அதனால நாம் எது பண்ணாலும் வந்து நம்ம மேலே தான் பழி சொல்லுவாங்க, நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
வம்சியை பார்த்து வந்துட்டு ககன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்துவை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வம்சியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி சாரதா இந்துக்கு புடவை எல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் பிக்னிக் போகிறாங்க. இவங்களாம் வந்து பிக்னிக் கிளம்பி போவாங்க. முன்னாடியே வந்துட்டு பூமி, சந்திரா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அங்கே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ககன் போகிறாரு. காரில் வர்றது யாருன்னு தெரில அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ககனை பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன். ககன் வந்து ரொம்ப கெத்தாக நேராக போயிட்டு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றாங்க. இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஒரு பக்கம் அபூர்வாவுக்கு எப்படி அவன் தெரிஞ்சு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படியாவது நம்ம இங்கேருந்து கிளப்பி ஆகணும், நாம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நம்மளோட பிளானை வந்து நம்ம செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து அபூர்வா வந்து சொல்கிறாங்க, சந்திரா கிட்ட நம்மளால் இங்கே இருக்க முடியாது, நம்மளால் இங்கே நிம்மதியாக சாப்பிட முடியாது, எதற்கு சாப வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னதுமே வந்து ககனுக்கு கோவம் வருது. உடனே சாரதா ஓடி வந்து, நீ எதுவும் கோவப்படாத, நாம் இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, அவங்க என்ன வேண்டாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திராவும் வந்துட்டு நாம் இங்கே இருக்க வேண்டாம், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் எந்திரிச்சு போயிடுவாங்க. உடனே எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நாம் இங்கே வந்ததே பூமி கிட்ட பேசுறதுக்காக தான், அவங்க இங்கேருந்து போயிட்டா வந்து நம்மளால பேச முடியாது, ஏதாவது பண்ணு, அவங்கள இங்கே இருக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ககன் என்ன பண்ணுறாருன்னா நேராக சந்திரா கிட்ட போகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இப்போ நீ தேங்க்ஸ் சொல்கிற, உன்னை கொல்லாமல் விட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்க, என்னை பார்த்து பயந்து தானே இப்போ ஓடுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது உன்னோட கற்பனை, நான் எதுக்காகவும் பயப்படலை, உன்னை மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கும் போது எங்களால் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்ல, இல்லை உங்களோட பயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இங்கே இருந்தீங்கன்னா எங்கே பூமி வந்து என்கிட்ட விழுந்துட போகிறாருன்னு தானே நீ வந்து நீங்கள் வந்து இப்படி போறீங்க, அவள் என் வலையில் விழுந்துருவான்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னது பூமி உன்னோட வலையில் விழுந்துருவாளா, என்றைக்குமே வந்து பூமி உன்னை காதலிக்க மாட்டான், அது எப்போவுமே நடக்காது, அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னைக்காவது பூமி கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுவா, அவள் என் பக்கம் தான் வருவா அப்படின்னு சொல்ல, உடனே சந்திரா வந்துட்டு அவள் என்னோட பொண்ணு, என் நட்சத்திராவை விட அவள் வந்து எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, அதை நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்களும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ககன் வந்துட்டு நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை, நாங்களும் இருக்கோம் நீங்களும் இருங்க, ஆனால் நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்கிறாங்க. நேராக வந்து நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சந்திரா சொல்லிடுவாங்க. உடனே அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, டே ககன் என்னடா பண்ண, அவர் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதை சொன்னேன், அவர் வந்து போகாமல் நின்றுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் பூமி கிட்ட பேசணுமோ போய் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயும் போகல, எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக போயிட்டு பூமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் இங்கே உனக்காக தான் வந்திருக்கான், நீ தான் வந்துட்டு அவன் ஹீரோவா ஜீரோவான்னு நிரூபிக்கணும், நீ தான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பூமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.